த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்று விட்ட காதியை தொடர்வோம் வாங்க. நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு சிக்கனை சமைச்சு சாப்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி 7:30 மணி ஆயிடுச்சு. போகிற வேலை பனானாவை சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் ஒரு பையன் அடிக்கடி என்னையில கூட்டிட்டு இருந்தான். நானும் என்னன்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக கிளம்பும்போது, அண்ணா அது நீங்க தானே கொஞ்சம் குண்டா இருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நானும் சோகத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சிரிச்சபடியே பதில் சொன்னேன். இப்படி எல்லாம் ஆச்சுடா அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னேன். திரும்ப இன்னொரு வாட்டி ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்கண்ணா அப்படின்னு சொன்னா எனக்கு மனசே கேட்கல. அப்படியே கட் பண்ணி நேற்றுக்கு வந்தா பார்க்குற எல்லாருமே பேக் மசில் சூப்பராக இருக்குது, டெஃபினேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டேன். பட் அதே ஜிம்மில் இன்னைக்கு பார்க்குறவங்கலாம் நல்ல வார்த்தையாகவே சொன்னாங்க, கேட்கவே ஹாப்பியாக இருந்தது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதே நினச்சி ஃபீல் கூட பண்ணிட்டு இருக்கலாம். பிடிக்காத விஷயம் ஒன்று நடந்தால் பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும், அதான லைஃப். அந்த மாதிரி கஷ்டத்தினால மனசடைஞ்சு போயிருந்தாலும் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. நம்ம போகிற ட்ராக்ல நம்ம தாங்க ராஜா. ஏத்தம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வரும்போது வண்டி ஆஃப் ஆகிடுமா. ஸோ அப்பாவுக்கு கால் பண்ணேன். அப்பா இன்னொரு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. அதில் போயிட்டு இருக்கும்போது அதில் பெட்ரோல் வேறு இல்லை. நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வேறு போகணும் இல்லையா, அதனால நேராக பங்க் போய் பெட்ரோல் போட்டுட்டு வர வழியில் முட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது 10:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து போஸ்ட் ஒர்க் அவுட் டின்னர்னு பிரித்து சாப்பிட்றது. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றாவே சாப்பிட்டுட்டேன். ஆயில் இல்லாமல் எக்கு போட்டால் ஆம்லேட் பொடி மாஸ் மாதிரி ஆயிடுது. ஆயில்லெஸ் குக்கிங் நல்லா பண்ண தெரிஞ்சவங்க யாரும் அதை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கமெண்ட்ல டிப்ஸ் சொல்லிட்டு போங்க, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட ஒர்க்குனால மசில் ரெக்கவரிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால வே ப்ரோட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி தான் வே ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன், அது மசில் பிளேஸ். அதில் நல்ல ரிசல்ட்டே கத்துச்சு. இருந்தாலுமே ஜிஎன்சி பற்றி நிறைய பேர் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். வரட்டும், வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். லேட்டாக தான் தூங்கினேன். மார்னிங் எழுந்துக்கிற டைம் இதுதான். ஆனால் எனக்கு தூக்கம் பத்தலை. அதனால பெர்மிஷன் கேட்டுட்டு திரும்ப தூங்கி லேட்டாக எழுந்து ஜென்ரல் ஷிஃப்ட்ல போனேன். இன்னைக்கு டே ஷிஃப்ட் போற அன்னைக்கெல்லாம் இந்த சன்னை பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால பார்த்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வண்டியை விட்டுட்டேன். ஷிஃப்ட் முடிஞ்சு வரும்போது பீக் டைம், ஸோ டிராஃபிக்காக இருந்தது. வர வழியில் ஒரு லாரி பார்த்தேன். எனக்கு இருக்க மைண்ட் செட் மாதிரியே நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே பார்க்குறேன். அதனாலேயே வீட்டுக்கு வரவே 5:30 மணி ஆயிடுச்சு. லியோ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாங்கிட்டு வந்து சிக்கன் கூட இன்னும் சமைக்கல, நேராக வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் மட்டும் சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டேன். சார்ஜ் 10% தான் இருந்தது. இப்போ வீடியோ எடுக்கும் போது பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேசிட்டேன். அதுவும் இல்லாமல் எப்பவுமே 6 மணிக்கு போட்டுருவேன். இன்னைக்கு எடிட் பண்ணும் போதே 6:10 ஆயிருச்சு. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். மீதி கதையை நாளைக்கு பார்ப்போம்.